எப்படி இவ்வளவு பாசிட்டிவா, அதாவது இப்போ என்ன பார்க்கும்போது கூட நீங்க சொன்னீங்க ஐ அம் பிளெஸிங் யூ, உனக்கு எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படின்னு சொல்லி, அந்த பாசிட்டிவிட்டி ப்ளஸ் நான்லாம் ஆனஸ்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் 40 வயசு கூட எனக்கு ஆகலை. ஆனால் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. திருப்பி திருப்பி பண்ண வேலை, திருப்பி திருப்பி பார்க்குற மனிதர்கள், திருப்பி திருப்பி அடி வாங்கி வலி வந்து. ஆனால் நீங்கள் எனக்கு உங்கள் வயசுலாம் வேணாம், பட் 40 வருஷம் வந்து நீங்கள் எப்படி மாஸ்டர் 54 துருன்னு சின்ன பொண்ணு மாதிரி இது அது மாற்றி மாற்றி பண்ணுறேன். ஏன் தெரியுமா ரம்யா, நிறைய அடிபட்டாச்சு. சின்ன வயசில் அடிபட்டனால எனக்கு அது தெரியல. கோவம் தான் வரும் சின்ன வயசில். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ட் டெம்பர். என்ன திட்டானா என்னை யாராவது சினிமாக்காரியா அப்படின்னு சொல்லும். என்னை வந்து எங்கள் அம்மா ஆட்டோவில் அனுப்ப மாட்டாங்க, எங்கேயாவது அனுப்ப மாட்டாங்க. பிருந்தா சொல்லுவா, ஐயோ இங்கே கூப்பிட்டு போகாத, சண்டை போட்டுருவா அப்படின்னு. எனக்கு வந்து ஏதாவது என்னை சினிமாக்காரின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அப்செட். இப்போ வராது. ஆமாம், ஏன்னா என்னுடைய தொழில் அது. என் தொழிலை பற்றி நீ சொல்கிறதுக்கு நீ யார்? அப்படிதான் நினைப்பேன். இப்போ அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இப்போ மீடியாக்கள் வந்துச்சு, என்னென்னா பேசுவாங்க. ஒன்றே ஒன்று சொன்ன, நம்ம மனசாட்சியை தவிர யாருக்குமே பயப்பட வேண்டாம். நான் ஏன் பிளஸ் பண்ணுறேன்னா, நான் கஷ்டப்பட்டுருக்கிறனால, எங்கள் குடும்பமும் கஷ்டப்பட்டு வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா ஒரு ஈரோடில் இருந்து இங்கே வந்து நாங்கள் நிமிர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னா, நாங்கள் உண்மையாக நேர்மையாக எங்கள் அம்மா 7 பொண்ணுங்களையும் நேர்மையாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு அம்மாவுடைய கேரக்டரையும் அப்பாவுடைய கேரக்டர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க தவிர வெளியாட்களுடைய கேரக்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அப்பாவுடைய தானமும் அம்மாவுடைய ஸ்ட்ரிக்ட்னஸும் அண்டு எல்லாமே பாசிட்டிவாக பேசும். ஏன்னா என்னோடய அசிஸ்டண்ட்டை கூட ரூமில் தான் நான் படுக்க வைப்பேன், என் பெட்டில் தான். இல்லைக்கா நான் கீழே நீ மனுஷி நானும் தான் மனுஷி, நீ என் பெட்டில் தான் படுக்கணும், என் பக்கத்தில் தான் படுத்துக்கணும்னு சொல்லுவோம். அவங்க பயந்து படுப்பாங்க. ஏன்னா அதையெல்லாம் நான் தாண்டி இருக்கேன். அதெல்லாம் தாண்டியிருக்கேன். ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம பயந்துக்கிட்டு தரையில் படுக்குது, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கனால அந்த ஃபேஸ் அவங்க அந்த பொண்ணு பண்ணக்கூடாது.